கால் நூற்றாண்டு காலம் ஏக்கமா பணி செஞ்ச ஒரு இயக்கம் வந்து ஒரு கால் கட்சி நூற்றாண்டுமே தொடங்கியது. வந்து அரசியல்ல அப்பயும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தாங்க. அப்பயும் மக்களுக்கு நிறைய ஒரு இயக்கம் என்ன செய்யும்? மக்கள் பணி தானே இயக்கமா இருந்தா செய்யும். இப்ப கட்சி தொடங்கினவர் ஏன் இந்த 33 ஆண்டுகள்ல அப்பயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷன்லயோ அங்கிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாமே. இப்ப என்ன அவசியம்னு கேட்கக்கூடிய இப்ப என்ன அவசியம்னா, இன்னைக்கு அவரோட அடிப்படை அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, மதசார்பற்ற. இன்னைக்கு அந்த மதம் உள்ள பூந்து விளையாடிட்டு இருக்கு. மத அரசியல் உள்ள பூந்துருச்சு. அதை தடுக்கணும்னா, இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு டிவிகேன்னு ஒரு கட்சி இங்க ஃபார்ம் ஆகலைன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு நின்று அதுக்கு பின்னாடி பிஜேபி ரொம்ப பெருசா உள்ள வந்திருப்பாங்க. இவரோட என்ட்ரி அவங்க கேட்டையும் மூடிச்சு. ஓகே. அந்த அந்த மதவாத சக்தி இங்க உள்ள வராம ஒரு மிகப்பெரிய கேட்டை போட்டு மூடி நிக்க வச்சிருக்காரு விஜய் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவர் களத்துல இல்ல, யாரு நின்றுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏடிஎம்கே நின்று இருக்குமா? டிஎம்கே கேதா? ஓகே, சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க. பிஜேபி தான் ஆப்வியஸ்லி. ஓகே.